நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். இந்தியா இங்கிலாந்து விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் மற்றும் சமூக பாதுகாப்பு ஒப்பந்தம் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளன. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இந்தியாவின் ஏற்றுமதி பொருட்களில் கிட்டத்தட்ட 99% பொருட்களுக்கு சுங்கவரி இல்லாத சந்தை அணுகல் கிடைக்கிறது. இது இந்தியாவின் மொத்த வர்த்தக மதிப்பில் கிட்டத்தட்ட 100% உள்ளடக்கியதாகும். இதன் மூலம் விவசாயிகள், குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள், உற்பத்தியாளர்கள் ஆகியோருக்கு இதுவரை இல்லாத அளவிலான புதிய வர்த்தக வாய்ப்புகள் உருவாகும். குறிப்பாக ஜவுளி, தோல் பொருட்கள், ரத்தினங்கள் மற்றும் நகைகள், பொறியியல் பொருட்கள், கடல்சார் உணவுப் பொருட்கள், ரசாயனங்கள் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட துறைகளில் பொருளாதார வளர்ச்சிக்கு இது குறிப்பிடத்தக்க ஊக்கமாக அமையும். சமூக பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் கீழ் தற்காலிக பணி நியமனத்தில் இங்கிலாந்துக்கு செல்லும் இந்திய தொழில்துறை நிபுணர்கள் 5 ஆண்டுகள் வரை இரட்டை சமூக பாதுகாப்பு பங்களிப்பு செலுத்துவதிலிருந்து விலக்கு பெறுவார்கள். இதன் மூலம் இந்தியாவின் திறன்மிக்க பணியாளர்கள் பெரிதும் பயனடைவார்கள். அசாம் மாநிலத்தை புரட்டி போடும் கனமழையால் சிராங் மாவட்டத்தில் நிலைமை தொடர்ந்து மோசமடைந்து வருகிறது. அசாம் மாநிலம் சிராங் மாவட்டத்தில் உள்ள நங்கல்பங்கா கிராமம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் கனமழையால் நங்கல்பங்கா ஆற்றின் நீர்மட்டம் உயர்ந்ததன் காரணமாக கடுமையான கரையரிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த கரையரிப்பால் பல குடும்பங்கள் தங்களது வீடுகளை இழந்து இடம்பெயர வேண்டிய சூழ்நிலை உருவாகியுள்ளது. ஏராளமான மக்கள் வீடு இழந்து கடுமையான அவல நிலையை எதிர்கொண்டு வருகின்றனர். கனமழையால் சிராங் மாவட்டத்தின் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. குறிப்பாக பன்பாரி உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான வீடுகள் மற்றும் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. கிரிக்கெட்டில் ஆதிக்கம் செலுத்தும் இந்தியா கால்பந்து போட்டியில் தகுதி பெறாத நிலையில் இருப்பது ஏன்? இந்த கேள்விக்கு முன்னாள் இந்திய கால்பந்து வீரரும் FC கோவா இளைஞர் அணியின் பயிற்சியாளருமான இஸ்ராயில் குருங், என்னை பொறுத்தவரை உலகக்கோப்பை வரும் ஒவ்வொரு 4 ஆண்டுகளுக்கும் மக்கள் இதே கேள்வியை தான் எழுப்புகிறார்கள். ஆனால் முக்கியமான கேள்வி என்னவென்றால், உலகக்கோப்பை முடிந்த பிறகு அடுத்த 4 ஆண்டுகள் நாம் கால்பந்தின் முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து உழைக்க தயாராக இருக்கிறோமா என்பதுதான். முதலில் ஆசிய அளவிலான போட்டிகளில் இந்திய அணி தொடர்ந்து சிறப்பாக விளையாடுவதை நான் பார்க்க விரும்புகிறேன். முன்பெல்லாம் SAFF தெற்காசிய கால்பந்து சம்மேளனம் போட்டிகளில் இந்தியா ஆதிக்கம் செலுத்தியது. ஆனால் இப்போது அந்த போட்டிகளில் கூட நாம் தடுமாறுகிறோம். எங்கோ ஏதோ தவறு நடக்கிறது. எனவே தனிப்பட்ட ஈகோவை ஒதுக்கி வைத்து அனைவரும் ஒன்றிணைந்து இந்திய கால்பந்தின் முன்னேற்றத்திற்காக செயல்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி சுமார் 26,800 கோடி மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். ஜூலை 17 ஹரியானா, பஞ்சாப் மற்றும் சண்டிகர் செல்கிறார் பிரதமர் மோடி. ஹரியானாவின் ஜிந்தில் சுமார் 14,700 கோடி மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். ஜூலை 17 ஹரியானா, பஞ்சாப் மற்றும் சண்டிகர் செல்கிறார் பிரதமர் மோடி. ஹரியானாவின் ஜிந்தில் சுமார் 14,700 கோடி மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். ஜிந்த் சோனிபத் இடையே இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயிலை கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். உலகிலேயே மிக நீளமான மற்றும் அதிக சக்தி வாய்ந்த ஹைட்ரஜன் ரயில்களில் ஒன்றாக இந்த ரயில் அமைந்துள்ளது. ஹைட்ரஜன் ஃபியூல் செல் மூலம் இயங்கும் இந்த ரயில் கார்பன் உமிழ்வை முற்றிலும் தவிர்க்கும் தன்மை கொண்டது. குருஷேத்திராவில் சீக்கிய குருமார்களின் பாரம்பரியம் மற்றும் சீக்கிய மரபை எடுத்துரைக்கும் சீக்கிய அருங்காட்சியகத்திற்கு அடிக்கல் நாட்டுகிறார். சண்டிகரில் சுகாதாரம், கல்வி மற்றும் சாலை உள்கட்டமைப்பு உள்ளிட்ட துறைகளில் 6,600 கோடிக்கும் அதிகமான மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி சிலவற்றை திறந்து வைக்கிறார். சண்டிகரில் மேம்பட்ட தாய் சேய் சிகிச்சை மையம் மற்றும் மேம்பட்ட நரம்பியல் அறிவியல் மையத்தை திறந்து வைக்கிறார். ஜலந்தரில் 5,470 கோடிக்கும் அதிகமான மதிப்பிலான ரயில் மற்றும் சாலை உள்கட்டமைப்பு திட்டங்களை திறந்து வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். மேலும் 20 மாநிலங்களில் புதுப்பிக்கப்பட்ட 75 அம்ரித் பாரத் ரயில் நிலையங்களை நாட்டிற்கு அர்ப்பணித்து திறந்து வைக்கிறார்.